தமிழக வெற்றி கழகம் வந்து பண செலவு பண்ணல. ஜாதி தெரியல, மதம் தெரியல, ஆளே தெரியல. அப்படி இருந்தாலும் ஒற்றை தலைமை விஜய் என்கின்ற அந்த முகத்திற்காக ஒரு வாக்கு விழுது. திமுக வந்து எப்பயுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க, பர்சனலாக அட்டாக் பண்ணுவாங்க. பர்சனலாக என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இவங்க அவங்க கூட இருந்தாங்க, அவங்க இவங்க கூட இருந்தாங்க. அப்படி ஒரு பெரிய வரலாறு எடுத்தோம்னா திமுகவினுடைய வரலாறு நம்ம பெரிய அளவில் பேசலாம். ஒருமையில் பேசுவது, கட்சி நிர்வாகி இல்ட்ரீட் பண்ணுறது, அவமானப்படுத்துறது இன்னொரு ஆள் முன்னாடி, இதெல்லாம் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விதைத்த ஒரு விஷயம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இவர்கள் வந்து சிண்டு முடிச்சு விட்டு, இரண்டு தோழர்களையும் சண்டை போட விட்டு, அவர்களை வந்து பகையாளிகளாகவே வைத்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இவர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மெஜாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியில் இருப்பவர்கள்லாம் ஒரு அடிமையாக ட்ரீட் பண்ணி அவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா வேலை வாங்கி கொள்வார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய எழுச்சியும் திராவிட கட்சிகளுடைய வீழ்ச்சியும் என்கின்ற தலைப்பிலே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. தொடர் கனமழை இருந்தாலும் கூட்டத்தை நாம் நடத்தியே ஆக வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம் இன்று ஒழுக்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு காலம் என்ன செய்தது அப்படி என்று பார்க்கின்ற பொழுது ஒரு நீண்ட நெடிய பட்டியலை அவர்கள் தருகிறார்கள். அந்த பட்டியலை நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது 1967 காங்கிரஸ், அதாவது 1947 67 வரையும் 20 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது தமிழகத்தில். காமராஜர் இருந்தார், ராஜாஜி இருந்தார். கடைசியாக வந்து காங்கிரஸ் தோல்வி அடையும் போது 67 வந்து பார்த்தோம் என்றால் பக்தவச்சலம் இருந்தார். மீஞ்சூர் பக்தவச்சலம் என்று சொல்லுவார்கள். அவர் வந்து முதல்வராக இருந்து தேர்தலில் தோல்வி அடைந்தார்கள். 1967 பிறகு பேரறிஞர் அண்ணா அவருடைய தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே வளர்ந்து வருகிற ஒரு கட்சி. இன்றைக்கு எப்படி தமிழக வெற்றி கழகம் இருக்கிறதோ அதே போலதான் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம். சிறந்த பேச்சாளர்கள், கல்வியாளர்கள், சிந்தனையாளர்கள். அண்ணா பேசுகிறார் என்று சொன்னால் அலைகடலான கூட்டம் திரண்டு நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற மாசற்ற தலைவர் தான் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக 179 தொகுதியிலே அவர்கள் வெற்றி அடைகிறார்கள் கூட்டணி கட்சியோடு சேர்த்து. அப்படி வெற்றியடைந்து அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்கிறார்கள். 67 பிறகு 68 பார்த்தோம் என்று சொன்னால் டிசம்பர் மாதத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கீழ்வெண்மணியிலே மிகப்பெரிய ஒரு படுகொலை ஏற்படுகிறது. 67 வந்து ஆட்சி கட்டிலுக்கு வந்த பேரறிஞர் அண்ணா எந்த விதமான அப்ப ஒரு சம்பவம் ஏற்படுகிறது. பேரறிஞர் அண்ணா வந்து முதல்வராக இருக்கின்ற பொழுது ஒரு நேஷனலைஸ் வங்கியிலிருந்து சென்னைக்கு அந்த வங்கி வருகிறது. அந்த வங்கியினுடைய மேலாண் இயக்குனர் வந்து முதல்வரை சந்திக்கிறார். பேரறிஞர் அண்ணாவை சந்தித்து கேட்கிறார், எங்களுடைய வங்கியில ஒரு கணக்கை நீங்கள் துவக்க வேண்டும் என்று. அண்ணா என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என்னிடம் பணமே இல்லை, எனக்கு எதற்கு வங்கி கணக்கு என்று சொல்லி அதை நிராகரித்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு மாசற்ற தலைவராக பேரறிஞர் அண்ணா இருந்தார். அண்ணாவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி ஒரு கூட்டம் அப்பொழுது அவரை பின்பற்றியது. அப்படி இருந்தவர்கள் தான் 1967 69 வரும்பொழுது அவர் உடல்நிலை சரியில்லாமல் பேரறிஞர் அண்ணா இறந்து விடுகிறார். பேரறிஞர் அண்ணா 69 இறந்து விட்ட பிறகு அடுத்ததாக முதல்வர் பதவிக்கு யார் வருகிறார் என்று சொன்னால் கலைஞர் வருகிறார். எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள். கே நெடுஞ்செழியன் இருந்தார், மதியழகன் இருந்தார், ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ஆனால் கலைஞர் வந்து ஆட்சியிலே அமர்கிறார். 1969 1976 வரையும் கலைஞர் தான் வந்து திமுக தான் ஆட்சியில் இருக்கிறது. இள ரத்தம் மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் வந்து பெரியாருடைய ஃபாலோவராக இருந்து வந்தவர்கள். ஒப்பற்ற தலைவர், மாசற்ற தலைவர், பெரியாரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னவர்கள். ஆனால் அவர் ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இவர்களுக்கும் அவர்களுக்கு கருத்து முரண்பாடு இருந்தது. திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகமாக மாறியது. இவர்கள் ஆட்சியில் அமர்ந்து விட்டார்கள். 1969 கலைஞர் முதல்வராகிறார். அண்ணா இறந்த பிறகு முதல்வராகிறார். 1976 வரையும் அவர் தான் முதல்வராக இருந்தார். அப்ப ஒரு கருத்து வேறுபாடு எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞருக்கும் ஏற்படுகிறது. அப்ப
1977 இவர்கள் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால் 72 வந்து கட்சி ஆரம்பிச்சுறாங்க. அப்பயே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. அதிமுக வந்து 1972 ஆரம்பிக்கப்படுகிறது. எம்ஜிஆர் தொடர்ச்சியாக இவர்களுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்கிறார். நிறைய படங்கள் நடிக்கிறார், நிறைய பாடல்கள், புரட்சி பாடல்கள்லாம் வருகிறது. பாரதிதாசன் கூட இருக்கார், பெரிய ஒரு விஷயம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் 1967 1976 வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஜனாதிபதியால் கலைக்கப்படுகிறது. கலைக்கப்பட்ட பின்னர் அதிமுக ஆட்சிக்கு வருகிறது. எம்ஜிஆர் முதல்வர் ஆகிறார். இப்படிதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது வரலாறு. இப்படி 1967 இருந்து நண்பர்களே நம்புங்கள், 1967 இருந்து 2026 இந்த கடந்த சட்டமன்ற தேர்தல் வரையுமே திராவிட கட்சிகள் மாறி மாறி நம்மை ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் வந்து அதிமுக அதிக முறை ஆட்சி செய்திருக்கிறார்கள், ஒரு பக்கம் திமுக இந்த டைம் பீரியட்ல ஆட்சி செய்திருக்கிறார்கள். இப்படி ஆட்சி செய்தவர்கள் எந்த ஒரு இடத்திலுமே இவர்கள் வந்து கோயலேஷன் கவர்மெண்ட்டை உருவாக்குனதே கிடையாது. கூட்டணி வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இவர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மெஜாரிட்டியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியில் இருக்கிறவெல்லாம் ஒரு அடிமையாக ட்ரீட் பண்ணி அவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா வேலை வாங்கி கொள்வார்கள். இது வந்து இவருடைய ஒர்க்கிங் பிளான். திராவிட கட்சிகள் என்று சொல்லுகின்ற பொழுது திமுகவும் அதிமுக மட்டும்தான் நம்ம குறிப்பிடுகிறோம். ஏனென்று சொன்னால் இவர்கள் தான் 59 ஆண்டு காலம் நம்மை ஆண்டவர்கள். நம்ம தமிழகத்தில் பல்வேறு விஷயங்களை இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நம்ம பல்வேறு மாவட்டங்களுக்கு போகிறோம், பல இடங்களில் சுற்றுப்பயணம் போகிறோம், வழக்கு விஷயமாக போகிறோம். அப்படி போகின்ற பொழுது இந்த 59 ஆண்டு காலத்தில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது? கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? இது இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக அவங்க வச்சிருப்பாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். அது உள்ள போய் நம்ம பார்க்கும்போது பல குளறுபடிகள் அதில் ஏற்பட்டிருக்கும். இப்போ 59 ஆண்டு கால திராவிட கட்சிகள் மாறி மாறி தமிழகத்தை ஆண்டிருக்கிறார்கள். அந்த மாறி மாறி ஆட்சி செய்கின்ற பொழுது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், இப்போ நம்ம நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள், அடிமட்ட தொண்டன் என்று ஒரு தொண்டர் இருப்பான். அவன் கடைசி வரையும் போஸ்டர் ஓட்டுவான், கொடி நடுவான், கடைசி வரையும் வந்து அவன் தொண்டனாகவே இருப்பான். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக, ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர்கள் இன்னைக்கு இல்லை. அங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர்களோடு அந்த கலைஞர் இருந்தால், அந்த கலைஞருடைய வழியில வந்தவர்கள் தான் இன்றைக்கு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின், இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி இவர்கள் எல்லாம் வந்து அந்த திராவிட கொள்கைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்றாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தோம் என்று சொன்னால் திராவிடத்திற்கும் இவர்களுடைய செயல்பாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவர்கள் பெரியாரையும் அண்ணாவையும் பயன்படுத்தி கொண்டு, பெரியாரையும் அண்ணாவுடைய புகழை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களை ஏமாற்றி வந்தார்கள் இத்தனை ஆண்டு காலமாக. ஒரு 59 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்த பொழுதும் கூட எத்தனையோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில். நீங்க வட மாவட்டங்களில் போனோம் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இவர்கள் வந்து சிண்டு முடிச்சு விட்டு, 2 தோழர்களையும் சண்டை போட விட்டு அவர்களை வந்து பகையாளிகளாகவே இன்றைய வரையும் வைத்திருக்கிறார்கள். அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. இருந்தாலும் கூட இந்த திராவிட கட்சிகள் நினைத்திருந்தால் இதை தடுத்திருக்கலாம். ஒன்று. இரண்டாவதாக, நம்ம தென் மாவட்டங்களுக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கேயும் இது மாதிரி வந்து நம்ம தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்களையும் முக்குலத்தோர் சொந்தங்களையும் முட்டை விட்டு அவர்களோடு ஒரு பகையை ஏற்படுத்தி கொண்டு அங்க ஒரு சண்டை சச்சரவு எப்பயுமே இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப திராவிட கட்சிகள் வந்து களத்தில் இருந்தபோது 59 ஆண்டு காலத்துல இதை ஏன் தடுத்திருக்க முடியாதா? இன்றைக்கு வந்து தேர்தலுக்காக மட்டும், வாக்குகளுக்காக மட்டும் இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தோழர்களும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தோழர்களும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சின்ன புள்ளி வரும். இன்னைக்கு புள்ளி விவரம் கேட்டாங்க, நேற்று சட்டமன்றத்தில் வந்து புள்ளி விவரம் கேட்டாங்க. அந்த புள்ளி விவரத்தில் நான் ஒரு புள்ளி விவரம் வைத்திருக்கிறேன். அந்த புள்ளி விவரம் என்னன்னு சொன்னால், பெரிய கருப்பன் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் சிவகங்கை மாவட்டம், 28 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளர். அதே போல பொன்முடி அவர்கள் 24 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளர். கே நேரு அவர்கள் 26 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளர். KKSSR ராமச்சந்திரன் வந்து 20 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளர். MRK பன்னீர்செல்வம் 24 வருஷம் மாவட்ட செயலாளர். இப்படி அதிமுக நம்ம அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் எடுத்தோம்னா அவர் ஒரு 24 வருஷம். இது மாதிரி இவர்கள் குறுநில மன்னர்களாக, இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, ஒரே சிம்பிள் விஷயம்.
ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட போயிட்டு ஒரு சாதாரண கட்சி தொண்டன் போய் பேசிட முடியுமா? இல்லை ஏதோ குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரு தொண்டருடைய தாயார் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம், ஒரு சாலை வசதி இல்லை, அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்குது, அதை சரி செய்ய வேண்டும் என்று நம்ம போய் ஒரு கோரிக்கை, ஒரு தொண்டன் போய் கேட்குறான். நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைச்சருக்கு இதே மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். ஒரு மேனுவலில் வந்து ஓட்டை போடாமல் அங்கே தண்ணி நிற்கிது, ஒரு ஆள் ஆகிட்டு தண்ணி நிற்கிது ஒரு இடத்துல. அவங்க அந்த தகவலை எங்களிடம் சொல்லும் பொழுது நாங்கள் போய் ஒரு அமைச்சரிடத்தில் தொடர்பு கொள்ளும் போது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அட்வொகேட் சார், சட்டத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் நாங்கள் அதை உடைத்து அந்த வீட்டை கூட மக்களை காப்பாற்றுறோம். ஏனென்று சொல்றேன்னா, இப்ப இந்த அமைச்சர்களாக இருக்கிறவர்களும் சரி, இந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து அப்படியே ஜாயிண்டா வருவாங்க. மாவட்ட செயலாளர் தான் அமைச்சர் ஆவார். அதே போல இவர்கள் தொண்டர்களை மதிப்பதே கிடையாது. பெரியார், அண்ணா இவர்களை வந்து இவங்களுடைய புகழை பயன்படுத்தி இவர்கள் அந்த ஆட்சி கட்டில இருப்பாங்க. நீங்க டைரக்டா போய் ஒருத்தரை பார்க்கவே முடியாது. உதாரணத்துக்கு இந்த அம்பத்தூரை பொறுத்தவரையில இன்றைக்கு எவ்வளவு பேர் கட்சிக்காக கஷ்டப்பட்டவர் இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் கட்சிக்காக தங்களுடைய பணம் எவ்வளவு செலவு பண்ணி போஸ்டர் ஓட்டுறது இப்படிலாம் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள் குறுநில மன்னர்களாக செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பதுக்கு அம்பத்தூர் ஒரு உதாரணம். ஏனென்றால் அம்பத்தூரில் வந்துட்டு ஏற்கனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார், அவர் பகுதி செயலாளர் இருந்தார், இங்கேயும் ஒரு பகுதி செயலாளர் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது கட்சியில யார் இருக்கிறார்களோ அவர்களை அங்கீகரிப்பது கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க, மாற்று கட்சியிலிருந்து ஒருத்தர் வரானா அவனுக்கு சால்வை போட்டு அவனுக்கு கூப்பிட்டு அவனை மாவட்ட செயலாக்குறது, அவனுக்கு பதவி எல்லாத்தையுமே கொடுக்குறது. ஆனால் என்ன பண்றது கேட்டால் கட்சி தொண்டர்களை இவர்கள் மதிப்பது கிடையாது. அதே போல நண்பர்களே, அதிமுகவிலும் அப்படிதான். 2016 புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அகால மரணம் அடைந்து விட்டார். அவருடைய சொத்துக்களை எல்லாம் இவர்கள் வந்து பலர் ஆட்டை போட முயற்சி செய்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல ஒரு விஷயத்தை கேட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள், ஜெயலலிதா எப்படி இருந்தாரோ அதை நாங்கள் கண்டுபிடித்து மக்கள் மன்றத்தில் நிறுத்துவோம் நாங்கள். ஆனால் இன்று வரையிலே ஜெயலலிதா எப்படி இருந்தார் என்ற அந்த வழக்கு எப்படி போயிட்டு இருக்கின்றது கூட யாருக்கும் தெரியல. அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக 2011 2021 வரை அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. 2016 ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்ன பண்றாங்கன்னு கேட்டா கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இவர் ஒன்றும் வந்து ஒரு கேப்பபிள் கேண்டிடேட்லாம் கிடையாது, இவர் கொண்டு வந்து நிறுத்துறாங்க அந்த டைம் தேவைப்படுமே அப்படின்ட்டு. ஆனால் இவர் கட்சியை ஆக்கிரமிக்கின்ற ஒரு நோக்கத்தில் இவர் என்ன பண்றாரு, அந்த கட்சிக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வராரு. இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் செய்யற 2 தப்பு இன்றைக்கு அவர்கள் வந்து நடுத்தரில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அவர்கள் தோற்று சர்வசாதாரணமாக தோற்கவில்லை. இன்றைக்கு வந்து 2021 ஆட்சி கட்டிலே இவர்கள் இருந்தார்கள். ஆட்சி கட்டிலே வந்து பல்வேறு அமைச்சர்கள் இருந்தார்கள். எல்லாரும் யாரையுமே நீங்க பார்க்கலாம் முடியாது. எல்லாம் நான் வந்து ரியாலிட்டியா பேசுறேன். எந்த ஒரு அமைச்சரிடையும் ஒரு கோரிக்கை நீங்கள் வைக்க முடியாது, எந்த ஒரு மாவட்ட செயலாளரிடம் நீங்க ஒரு வார்த்தை பேச முடியாது. ஏன்னு கேட்டால் ஒருமையில பேசுவது, கட்சி நிர்வாகி இல்ட்ரீட் பண்றது, அவமானப்படுத்துறது இன்னொரு ஆள் முன்னாடி, இதெல்லாம் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விதைத்த ஒரு விஷயம். அவர்கள் விதைச்சிட்டாங்க. அது ரொம்ப நாளாவே அப்படியே இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது திமுகவும் அதிமுகவும் பல நன்மைகளை செய்திருக்கிறது, எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு பல்வேறு நண்பர்கள் இந்த பொதுக்கூட்ட தலைமை பார்த்து இடத்துல தொலைபேசியில் பேசினாங்க. நிறைய திமுக காரர்களும் சரி, அதிமுக. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதிமுகவும் திமுகவும் எங்களுக்கு ஒன்றும் எதிரிகள்லாம் கிடையாது. ஆனால் மக்களுக்கு அவர்கள் எதிரிகள் என்பதை நாம் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா நான் 67 நான் இன்றைக்கு வரையும் நான் சொல்லிட்டேன். 67 2026 வரையும் மாறி திமுகவும் அதிமுகவும் இந்த தமிழகத்தை ஆட்சி செய்தது. இன்றைக்கு ஏதாவது சாலைகள் சீராக இருக்கிறதா? நீங்க எதை விட்டுருங்க, தங்கண்ணா இருக்கிற சாலை, ஹைவேஸ் போடுறான், அதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து என்ன கேட்டா சம்பந்தம் எல்லா இடத்துல ரோட போடுறான். நம்ம தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கும் போது ஷாக்கா இருக்கு, இந்த இடத்துல ஏன் இந்த பிரிட்ஜ் வருது அப்படின்ட்டு. அது ஃபண்டுக்காக பண்ணுவாங்க, அரசியல் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் மாநில அரசு அப்படின்றது வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக அந்த மக்களை ட்ரீட் பண்ணணும், அந்த மக்களோடு அவங்க பயணிக்கணும். அந்த மக்களுக்கான இப்போ வெளிநாடுகளில் பார்க்கின்ற போது மக்கள் தான் அந்த நாட்டினுடைய எஜமானர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த மக்களை மதிக்காத ஒரு விஷயத்தை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப நாளாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, ஓட்டுக்கு 2000 கொடுப்பாங்க, அப்புறம் ஓட்டுக்கு 1000. அதுலேயும் ஒரு காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டுக்கு 2000 சொல்லி தலைமை கொடுக்கும், ஆனால் ஓட்டுக்கு 500 ரூபான்னு சொல்லி மாவட்ட செயலர்கள்லேருந்து வரும். அதுலேயும் வந்து 1500 பேர் கொடுனா 200 பேர் கொடுத்துட்டு அந்த பணத்தை வந்து எடுத்துக்கொள்வார்கள். இது மாதிரி தான் வந்து இன்னைக்கு
ஒண்ணுமே இல்லாம ஒரு அரசியலுக்கு வந்தவர்களாக இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு கல்வி அறிவு கிடையாது, சுய அறிவு கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன ஒரு பட்டியல், கட்சியில வந்து ஆண்டாண்டு காலமாய் கஷ்டப்பட்டவங்களாம் இன்னைக்கு வரையும் மாவட்ட செயலர் ஆக முடியல. நேற்று வந்தவங்களாம் இன்னைக்கு மாவட்ட செயலர், ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ்? எதுக்காக 2024 பிப்ரவரி மாதத்துல தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு? நாங்களும் பல ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பல்வேறு விஷயங்கள் எல்லாம் பேசுகிறோம். இவங்ககிட்ட எந்த ஆதாயமும் எங்களுக்கு தேவையில்லை. இருந்தாலும் ஒரு கருத்து ரீதியாக பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலே தான் தெரியுது, இந்த சட்டமன்ற தேர்தல் வந்த போது தான் தெரியுது, பல இடங்களிலே பார்த்தோம் என்றால் கட்சிக்காரர்கள் நிர்வாகிகள் யாரையுமே கலந்து ஆலோசிக்கிறது இல்லை. கவுன்சிலர் சீட்டா இப்போ அம்பத்தூர்னா அம்பத்தூரில் யார் பிறந்திருக்கா, எத்தனை வார்டு இருக்குது, அந்த வார்டில் அவர் ஃபெமிலியராக இருக்காரா, மக்கள் சேவை செய்திருக்காரா, அப்படி தான் கொடுக்கணுமே தவிர எங்கேயோ இருந்து ஒருத்தர் கூட்டு வருது கேட்டால் அமைச்சருடைய ரிலேட்டிவ் அப்படின்றது. இப்படி பல்வேறு நபர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு 5 வருஷம் போயிருதுல லைஃப்பில். இப்போ தொடர்ச்சியாக பல்வேறு தேர்தல்களை அவர்கள் சந்தித்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டாங்க. ஆட்சியை பிடித்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா டபுளாக யோசிக்க ஆரம்பிக்கிறது. ஆட்சியை பிடித்தவன என்ன கேட்டீங்கன்னா எப்படி வந்து ஊழல் செய்வது, டிசைனான ஊழல், பெரிய பெரிய ஊழல் இருக்கு. இந்த ஊழல் நம்ம சொல்லணும்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஊழலில் வந்து சலைத்தவர்களே கிடையாது. மாற்றுக்கிறது 2 பேரும் ஒன்று தான், 2 கண்ணு தான். இப்போ கூட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் 2024 கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பித்த பிறகு 2024 இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிரச்சாரம் பண்ணுறாங்க, பூத் ஏஜென்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க, பல்வேறு விஷயங்கள் பண்ணுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை திமுக கையில் எடுக்கிறார்கள். அது ஒரு சினிமா நட்சத்திரம், ஜஸ்ட் லைக் தட் நம்ம அவங்களை கண்டுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் இந்த தேர்தல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, இந்த தோல்வியை அவர்களால் இப்போ வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா திமுக வந்து எப்பயுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க, பர்சனலாக அட்டாக் பண்ணுவாங்க. பர்சனலாக என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா இவங்க அவங்க கூட இருந்தாங்க, அவங்க இவங்க கூட இருந்தாங்க. அப்படி ஒரு பெரிய வரலாறு எடுத்தோம்னா திமுகவினுடைய வரலாறு நம்ம பெரிய அளவில் பேசலாம். ஆனால் அது சட்டமன்றத்தில் இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியில் கூட்டணி கட்சிகளோடு போட்டிடுறாங்க. போட்டிடும்போது 59 தொகுதியில் வெற்றி பெறுறாங்க. அதிமுக 47 தொகுதியில் வெற்றி பெறுது. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் 233 சட்டமன்ற தொகுதியில் போட்டிடுது. ஒரு தொகுதி அந்த எடப்பாடி தொகுதியில் ஏதோ ஒரு குழப்பம் ஆயிடுச்சு, அந்த வேட்பாளரை ஏதோ பண்ணிட்டாங்க, எடப்பாடி வந்து அதிகமான வாக்குகள் வாங்கிட்டார். அதில் அப்படி இருக்கும் பொழுது இந்த 233 தொகுதியில் 108 தொகுதி சாலிடா 108 தொகுதியில் வின் பண்றாங்க. பெரும்பான்மைக்கு இன்னும் வந்து 118 தொகுதி தேவைப்படுது. அப்படி இருக்கின்ற பொழுது இதை யாராலுமே நம்ப முடியல. அப்ப திமுகவினருடைய ஒரு கில்ட்டி ஸ்ட்ராட்டஜி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படியாவது தாவேகாவை வந்து கவிழ்த்தவுடன் சொல்லி அதிமுகவினரோட கூட ஒரு பேச்சுவார்த்தை பண்ணாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதியில் வெற்றி பெற்றுச்சுன்னும் போது எல்லா பக்கமும் எலெக்ஷன் கேஸ் போடுறாங்க. எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. அதாவது உடனே வந்து ஒரு தேர்தல் வழக்கு, அதை இதை அவர் சொல்லலை, அதை அவர் சொல்லனா, அது தேர்தல் ஆணையத்தோட வேலை இல்லை. ஒன்று அஃபிடவிட்டில் தப்பா இருந்துச்சுன்னா நீ அஃபிடவிட்டை வெரிஃபை பண்ணும்போது ஸ்க்ரூட்னி பண்ணும்போது அஃபிடவிட்டில் தப்பா இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணு. அப்போ நீ தேர்தல் ஆணையத்து மேலே தான் வழக்கு போடணும். சும்மாவே என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா இந்த கட்சிக்காரர்கள் மேலே வெற்றி பெற்றவர்கள் மேலே ஒரு வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்ட பிறகு இவர்கள் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்கன்னா எதிரான கருத்துக்களை தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்ட்ராட்டஜியும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்ட்ராட்டஜியும் சரி, எப்படியாவது பணம் கொடுத்து மக்களை அந்த கடைசி 10,000 ஓட்டு 10,000 × 2,000 அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு பணத்தை இறக்குவாங்க. ஆனால் இந்த முறை நண்பர்களே நல்லா நீங்கள் யோசிக்கணும், 1947 இன்னைக்கு வரைக்கும் பார்க்கின்ற பொழுது இந்த தேர்தலில் தான் பணம் வந்துட்டு போட்டிட்டு ஆளும் கட்சியினர் வந்து பணத்தை செலவு பண்ணலை. அதுக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து பணம் செலவு பண்ணல. ஜாதி தெரியல, மதம் தெரியல, ஆளே தெரியல. அப்படி இருந்தாலும் ஒற்றை தலைமை விஜய் என்கின்ற அந்த முகத்திற்காக ஒரு வாக்கு விழுந்தது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1972 கட்சி ஆரம்பிச்சு 77 எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பிடிக்கின்ற பொழுது வாங்கின வாக்கு சதவீதத்திற்கு அதிகமாக 34.92% நினைக்கிறேன். 34.92% இன்றைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் பெறுது. அடுத்ததாக 24.91% வந்து திமுக பெறுது.
அடுத்ததாக அதிமுக பெறுது. இப்போ இந்த 1,72,000 ஓட்டு வந்து தாவேகா பெற்றிருக்கு. அப்போ பெற்றிருக்காங்க. பெற்ற பிறகு இவர்கள் சட்டமன்றத்திற்கு போகிறார்கள். இவர்கள் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். நண்பர்கள், நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளணும். திமுக எத்தனையோ முறை வந்துட்டு தோற்று இருக்கிறது. 7 முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது, 5 முறை திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. எங்க இந்த சட்டமன்ற தேர்தல் எல்லாம் அப்படி இருக்கும்பொழுது 7 முறை ஆட்சி கட்டில் அதிமுகவும் 5 முறை திமுகவும் இருந்திருக்கிறார்கள். அப்படி இருந்த போதும் கூட இவர்களுக்கு இந்த அதிகார பசின்னு ஒன்று இருக்குல்ல. எத்தனையோ பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். KN நேரு இருக்கிறார், ஏவா வேலு இருக்கிறார், KKSSR ராமச்சந்திரன் இருக்கிறார், MRK பன்னீர்செல்வம், இவங்கெல்லாம் கலைஞரோடு பயணித்தவர்கள். ஆனால் வெற்றி பெற்ற பிறகு இப்போ ரொம்ப ஒரு இழுபறியில் தான் வந்து இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர் வெற்றி பெற்றார். அதே போல் வந்துட்டு துறைமுகம் தொகுதியில் சேகர்பாபு அவர்களும் வெற்றி பெற்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த இழுபறியில் வெற்றி பெற்ற 16 தொகுதின்னு வச்சுக்கோங்களேன். காஞ்சிபுரத்தில் ஒன்றுமே இல்லை, திருவள்ளூரில் ஒன்றுமே இல்லை, சென்னையில் 16ல் 2 தொகுதி தான், இந்த பக்கம் விழுப்புரத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த பக்கம் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சில வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அதான் 59 தொகுதி. அப்படி கிடைத்த போது இவ்வளோ சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்வருடைய மகன் என்கின்ற முன்னாள் முதல்வருடைய மகன் என்கின்ற ஒரு காரணத்திற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி வழங்கப்பட்டுச்சு, கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், வேறு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஒரு கார்பரேட் பிஸ்னஸ்ஸு. அப்பா பண்ணணும், அடுத்து புள்ள பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க புள்ள பண்ணணும், இப்படி போகும்பொழுது நம்ம திமுக நண்பர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இவர்கள் மக்களுக்கான விஷயத்தில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, அடுத்து தனிநபர் தாக்குதலில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை,